காலை வேளை. பள்ளி முழுக்க சிரிப்பும் மகிழ்ச்சியும் இருந்தது. எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அதில் ராமு என்ற சிறுவனும் இருந்தான். ராமு எப்போதுமே சந்தோஷமானவன். எல்லாருக்கும் உதவுவதும் நண்பர்களோடு விளையாடுவதும் அவனோட சந்தோஷமாக இருந்தது. அந்த நாள் வகுப்பறையில் ராமு ஒரு புது மாணவனை கவனித்தான். அவன் பெயர் ராஜா. அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தான். அவன் யாரிடமுமே பேசவில்லை. முகம் சங்கடமாக இருந்தது. ஆசிரியர் ராஜாவை பார்த்து எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் ராஜா சற்று தயக்கமாகவே இருந்தார். மதிய உணவு நேரம் வந்ததும் எல்லா குழந்தைகளும் வெளியே ஓடினாங்க. தங்கள் சாப்பாட்டு பெட்டியில் சாப்பாடுகளை எடுத்து சாப்பிட்டாங்க. ராமு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அப்போ ராஜா கண்ணீரோடு நிற்கிறத கவனிச்சான். ராஜா, என்னாச்சு? நான் என் சாப்பாட்டு பெட்டியை தொலைச்சிட்டேன் என்றான் ராஜா. பயப்படாதே ராஜா, நான் இருக்கேன் என்று சொல்லி ராமு தன் நண்பர்கள் மற்றும் தாருகா என்ற நண்பியும் இவர்களுடன் சேர்ந்து ராஜாவினுடைய சாப்பாட்டை தேடினார்கள். ஆனால் எங்கேயுமே காணவில்லை. பின்பு ராமு தன்னுடைய சாப்பாட்டை ராஜாவுடன் பகிர்ந்து உண்டான். ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தான் தனிமை இல்லை என்று உணர்ந்து இவர்களுடன் சந்தோஷமாக இருந்தான். பின் மைதானம் முழுவதும் சாப்பாட்டை தேடினார்கள். ஆனால் எங்கும் கிடைக்கவே இல்லை. இறுதியில் ராமு ராஜாவை கேட்டான். வகுப்பறை அலுமாரியில் பார்த்தாயா? சில சமயம் அங்கே இருக்கும் என்றான். அனைத்து நண்பர்களும் போய் அங்கே பார்க்கும்போது அங்கே அவனுடைய சாப்பாட்டு பெட்டி இருந்தது. ராஜா மிகவும் சந்தோஷத்துடன் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்தான். இறுதியில் தாருகா, ராஜா, ராமு அனைவரும் யாரும் பொருள் காணாவிட்டால் தேடும் குட்டி ஹீரோ ஆனார்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.